கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது கேப்டன் அவர்கள் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கென்று பெண்களுக்காக ஒரு சீருடையை கொடுத்து நமது சிகப்பு மஞ்சள் கருப்பு என்கின்ற மகளிர் அணிக்கு என்று ஒரு சீருடையை கொடுத்து பெண் இனத்தை காத்தவர் நமது கேப்டன் அவர்கள். திருச்சியிலே நடந்த மகளிர் மாநாடு இன்றளவும் ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் அணி சார்பாக நமது தலைமை அலுவலகத்திலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நேற்று ஏசி சண்முகம் அண்ணனுடைய கல்லூரியில மகளிர் தினத்திற்காக அழைத்திருந்தாங்க. அங்கே உங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஏசி சண்முகம் அவர்களுடைய கல்லூரியில எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில கொடுத்தாங்க. மகளிர் அணி தினத்துல தந்த அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை எங்களுடைய மகளிர் அணிக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மெகா தொலைக்காட்சியில இன்னைக்கு ஈவினிங் லைவ் டெலிகாஸ்ட்ல இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு போறேன். நாளைக்கு திண்டுக்கல்லில் நமது மகளிர் அணி சார்பாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அதிலேயும் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களிலுமே கொடி நாள், மகளிர் அணி தின நாள் என்று எல்லா மாவட்டத்திலும் இன்றைக்கு பொதுக்கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் தந்து நமது கழகத்தை சீரோடும் சிறப்போடும் கொண்டு செல்லும் நமது மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் கழக, ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், சார்பு அணி சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் என் பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம கேப்டன் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னாலும் தெய்வமாக நம்முடனேயே இருந்து நம்மளை எல்லாருமே அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்றெடுப்பது ஒன்றே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனவே அவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்த நம் தலைவருக்கு அந்த வெற்றி கனிகளை சமர்ப்பிப்போம் என்று உங்க எல்லாருக்குமே இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொள்ள பெருமையோடு கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வெறும் சென்னையில தான் திடீர்னு தான் அழைத்தது. இது ஒன்றும் ரொம்ப பிளான் பண்ணிலாம் நம்ம கூப்பிடல. நேற்று சாயங்காலம் தான் உங்களை சரி இன்னைக்கு மகளிர் தினம் ஒன்லி சென்னையில இருக்க வரைக்கும் வாங்கன்னு அழைத்தோம். அதற்கு உடனடியாக இந்த மகளிர் தின நாள்ல கலந்து கொண்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, நம்ம தலைவர் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு உணவிற்கு நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாரும் என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு நீங்க எல்லோரும் சென்று நமது தலைவர் நமக்கு வகுத்த வழியின்படி கட்சியை சிறப்பாக வழி நடத்தி அவரோட கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று இந்த நல்ல நாளில் உறுதிமொழி எடுப்போம் என்று கூறி, நம்ம தலைவர் நமக்கு எப்பொழுதுமே சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை உலகமெங்கும் இருக்கும் அனைத்து தாய் குலங்களுக்கும் நமது தலைமை கழகத்தின் சார்பாக, நமது மகளிர் அணி சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு இப்போ பிரஸ் பீப்புள் எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. அனைத்து பத்திரிகையாளர்களுக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு வந்திருக்க உங்க அனைவருக்குமே தலைமை கழகத்தின் சார்பாக வருக வருகன்னு வரவேற்கிறோம். உங்களுக்கும் நாங்க உணவு ரெடியா வச்சிருக்கோம். இந்த எல்லாம் முடிந்த பிறகு நீங்களும் இங்க கேப்டன் கோவிலுக்கு வந்தா எல்லாரும் சாப்பிட்டு போகணும். நிச்சயமாக நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். நிச்சயமாக இன்னைக்கு மகளிர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு
நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது என்பது யாரும் மறுக்க முடியாது. உறுதியாக தமிழக அரசும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த மகளிர் தினத்திலே அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பை நிச்சயமாக உறுதி செய்து அனைத்து பெண்களும் சுதந்திரமாக தமிழ்நாட்டில இருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கணும் சொல்லி நம்ம மகளிர் அணி சார்பாக தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அதே மாதிரி மும்மொழி கொள்கை நீங்க எல்லாரும் பாத்தீங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பங்கேற்றது. எங்களது அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவனும் துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களும் சென்று அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்றார்கள். அன்றைக்கே அந்த மும்மொழி கொள்கையை பற்றி விவாதம் நடந்தது. எங்களை பொறுத்தவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்த வழியின்படி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதான் எங்க தலைவர் நமக்கு சொல்லியிருக்காரு. எனவே அந்த வகையில நமது தமிழ் மொழியை நிச்சயமாக தமிழ்நாட்டில கட்டாய பாடமாக தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மகளிர் அணி தினத்தில மகளிர் அணி சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு அன்னை மொழியை காத்து அனைத்து மொழியும் கற்க வேண்டும் என்பதையும் கேப்டன் சொன்னது வகையில தான் இன்னைக்கு தேமுதிக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு பற்றியும் அன்றைக்கு விவாதம் நடந்தது. உறுதியாக மத்திய அரசு இதுவரைக்கும் அது பற்றி எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தரல. தொகுதி சீரமைப்பை பற்றி 40 MP தொகுதியை குறைப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தராததுனால நாம் அதை பற்றி நிறைய பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் தமிழக அரசிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அன்றைக்கு உறுதியாக சொல்லிவிட்டு வந்திருக்கோங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில நிச்சயமாக தொகுதிகளை குறைக்கின்ற இடத்துல மத்திய அரசு செயல்பட்டால் தமிழக அரசுடன் இணைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பதை அன்றைக்கு உறுதியாக அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம சொல்லி இருக்காங்க. எனவே 40 தொகுதிகளுக்கு கம்மி இல்லாம நிச்சயமாக தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கதை தேமுதிக ஒத்துக்காது. நிச்சயம் தமிழக அரசுடன் இணைந்து தமிழ்நாட்டையும் மக்களையும் காப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த மகளிர் அணி தினத்திலே இங்கு வந்திருக்கும் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் எங்களுடைய பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.